வாய்மையும் நேர்மையும் எனக்கரணாகும் என்னோடு நீ இருக்க. வாய்மையும் நேர்மையும் எனக்கரணாகும் என்னோடு நீ இருக்க. வாழ்விலும் தாழ்விலும் நம்பிக்கையாடும் உன்னோடு நான் நடக்க. வாழ்விலும் தாழ்விலும் நம்பிக்கையாடும் உன்னோடு நான் நடக்க. ஆழ்கடல் கடந்தேன், பால்வெளி நடந்தேன், தோள்களில் சுமந்து சென்றீர். ஆழ்கடல் கடந்தேன், பால்வெளி நடந்தேன், தோள்களில் சுமந்து சென்றீர். பேரிடர் நேரம் பெருமழை காலம் உயிரினை காத்து நின்றீர். ஓ, உயிரினை காத்து நின்றீர். அடைக்கலம் அவர் இருக்க, யாருக்கு அஞ்சி நான் நடுங்க வேண்டும்? உயிருக்கு அடைக்கலம் அவர் இருக்க, யாருக்கு அஞ்சி நான் நடுங்க வேண்டும்? ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி, பொதுக்காலத்தின் 19ஆம் வாரம், புதன்கிழமை. முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அந்நாட்களில் மோசே மோவாபு சமவெளியிலிருந்து எரிகோவுக்கு கிழக்கே நெபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார். ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாது நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நப்தலி முழுவதையும், எப்ராயிம் நிலப்பகுதியையும், மனாசே நிலப்பகுதியையும், யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும், மேற்கே மத்திய தரைக்கடல் வரையிலும் காட்டினார். மற்றும் நெகேபையும் பேரீச்சை மாநகராகிய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது: நான் உன் வழிமரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன். ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர்தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார். மோவாபு நாட்டில் பெத்பகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார். ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்குமிடம் தெரியாது. மோசே இறக்கும்போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மங்கினதுமில்லை, அவரது வலிமை குறைந்ததுமில்லை. மோவாபு சமவெளியில் இஸ்ராயேல் மக்கள் மோசேக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினர். மோசேக்காக இஸ்ராயேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் நிறைவுற்றன. நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார். இஸ்ராயேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள். ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயைப் போல் இறைவாக்கினர் வேறெவரும் இஸ்ராயேலில் இதுகாரும் எழுந்ததில்லை. ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். இஸ்ராயலர் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, வசனங்கள் 15 to 20 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராய் பாவம் செய்தால், நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள்.
அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் எனும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களில் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, தோரா என்று சொல்லப்படும் ஐநூல்களின் இறுதி புத்தகம் இணைச்சட்ட நூல். இந்நூலின் இறுதி பிரிவு மோசே வாழ்வின் இறுதி கட்டத்தை பற்றி பேசுகிறது. கடவுள் மோசேக்கு கானான் நாட்டை நெபோ மலையிலிருந்து காண்பித்ததாகவும் பின்பு மோசே மலையிலேயே இறந்து போனதாகவும் நாம் இப்பிரிவில் வாசிக்கின்றோம். மோசே இறந்ததை இஸ்ரேல் மக்கள் யாரும் பார்க்கவில்லை என்பதையும் அவரது கல்லறை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதையும் இணைச்சட்ட நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். கல்லறை காணப்படவில்லை என்பதை நாம் ஓர் அடையாள நிகழ்வாக பார்க்க முடியும். மோசேயின் வாழ்வு முடிவுக்கு வரவில்லை என்பதற்கான ஓர் அடையாளமாக அது இருப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். கடவுள் மீது பேரன்பு கொண்ட மனிதராகவும் கடவுளால் பேரன்பு செய்யப்பட்ட மனிதராகவும் இருந்தவர் மோசே. இறைவனுக்கு உகந்த நெருங்கிய வாழ்வு வாழ்ந்த மோசேயின் வாழ்வு உடல் சார்ந்த இறப்பிற்கு பின்னும் தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதன் அடையாளமாக அவரது கல்லறை காணப்படவில்லை என்ற வாக்கியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். புத்தர் மரணப்படுக்கையில் இருந்தார். மஞ்சுஸ்ரீ என்ற சீடத்தியை தவிர எல்லா சீடர்களும் அழுது கொண்டிருந்தனர். ஒருவர் மஞ்சுஸ்ரீயிடம், புத்தர் நம்மை விட்டு போகப் போகிறாரே, ஏன் நீ அழாமல் இருக்கிறாய் என்று கேட்க மஞ்சுஸ்ரீ, நான் ஏன் அழ வேண்டும்? புத்தர் எப்படி சாக முடியும்? ஒரு நதி கடலுக்குள் கரைந்து விடுவதைப் போல அவர் பிரபஞ்சத்தில் கரைந்து விடப் போகிறார். பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கப் போகிறார் என்று பதில் கொடுத்தாராம். ஓர் ஆழமான ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து வரும் நபர் தன்னிலே கடவுளை தாங்கக்கூடிய நபராக இருப்பதை அனுபவபூர்வமாக உணர்கின்றார். எனவே இறப்பு என்று நாம் சொல்வது அந்த நபர் தாங்கியிருக்கின்ற உடல் முடிவுக்கு வருவதானே ஒழிய அவரது ஒட்டுமொத்த வாழ்வும் முடிவுக்கு வருவது அல்ல. கடவுளுக்கு நெருக்கமான வாழ்வு வாழ்ந்த மோசேயின் வாழ்வு மறைமுகமான வகையில் இன்னொரு தளத்தில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதே இணைச்சட்ட நூலாசிரியர் சொல்லும் செய்தியாக இருக்கிறது. இறைவனுக்கு நெருக்கமான வாழ்வு வாழும் மனிதருக்கு சாவு ஒரு முடிவும் அல்ல, அது அவருக்கு ஒரு பிரச்சனையும் அல்ல. அன்புக்குரியவர்களை, இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் சீடர்களுக்கு கொடுத்த ஒரு சில அறிவுரைகள் குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் அங்கு குறிப்பிட்டுள்ள 2 விஷயங்கள் மோசேக்கு முழுமையாக பொருந்துகின்றன என்று சொல்லலாம். முதலாவதாக, குற்றம் செய்யக்கூடிய நபர்களை திருத்துவது குறித்து இயேசு பேசுகின்றார். இந்த திருத்துதல் பல படிநிலைகளில் நடைபெற வேண்டும் என்று இயேசு அறிவுறுத்துகிறார். முதலில் தனித்திருக்கின்ற பொழுதும், பின்பு 2 அல்லது 3 இணைந்தும், பின்பு திரு அவைக்கு முன்பாகவும் திருத்த வேண்டும் என்கின்றார். மோசே இதுபோன்று படிப்படியாக மக்களை திருத்துவது குறித்த விவிலிய பகுதிகள் ஏதும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை என்றாலும் அவர் மக்களின் குற்றங்களை சமரசமின்றி சுட்டிக்காட்டினார் என்பதை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. இறைவனுக்கும் பிறருக்கும் எதிராக செயல்படுவதன் காரணமாக ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை சுட்டிக்காண்பித்து மக்களை மனமாற்றத்திற்கு அழைத்தார். தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் தவற்றை சுட்டிக்காட்டுவதில் உறுதியாக இருந்தார். இரண்டாவதாக, மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என இயேசு கூறும் வார்த்தைகள் மோசேக்கு முற்றிலும் பொருந்தக்கூடியனவாக இருந்தன.
மோசேக்கு எதிராக ஆரோனும் மிரியாமும் பேசியதை தனக்கு எதிராகவே அவர்கள் பேசியதாக எண்ணி கடவுள் கோபப்பட்டதாக விவிலியம் கூறுகிறது. என் அடியான் மோசே என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கின்றான். பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை என்றும், மேலும் ஆண்டவரின் சினம் அந்த இருவர் மேல் மூண்டது என்றும் நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, மோசே இறைவனோடு நெருங்கிய உறவு கொண்டவராக வாழ்ந்ததன் காரணமாக வாழும் போதும் பிறரில் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தார். இறந்த பின்பும் தாக்கத்தையும் மாற்றத்தையும் தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமது வாழ்வும் இறைவனுக்கு அருகில் நெருங்கி வரும் வாழ்வாக இருக்கட்டும். அதன் மூலம் நம்மை சுற்றிலும் உள்ளவர்களில் தாக்கத்தையும் மாற்றத்தையும் நம்மால் ஏற்படுத்த முடியும். அந்த தாக்கம் நமது இறப்பிற்கு பின்பு கூட தொடரும். இத்தகைய வாழ்வை நாம் வாழுகின்ற பொழுது நம் வாழ்வு தன் நிறைவையும் முழுமையையும் அடைகின்றது. மன்றாடுவோமாக. இறைவா, மோசே போன்ற இறை மனிதர்களின் வாழ்வு எம் வாழ்வை மேலும் மேலும் தூண்டி எழுப்புவதாக. ஆமேன்.